மிதுன ராசிக்கு ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இந்த மிதுனத்துக்குடைய அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது என்னங்க? அதாவது ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மிதுனத்துக்கு அதிகமாக இருக்கும். எதை பார்த்தாலுமே ஒரு கலைநுட்பத்தோடு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு அதிகமாக இருக்கும். அதிகமான கலைகளில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு 70% மேலே நன்மைகள் கன்சாலிடேட்டடாக இருக்குது. மிதுனம் 2026 முக்கியமாக உறவுகள் கிட்ட அப்படிங்கிறப்ப தாய்மாமன் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தங்கம் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்பு மிதுனத்துக்கு உண்டு. நீங்கள் டிஜிட்டலாக கோல்டு வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு தான் மொதல் விஷயம். ஏன்னா ஜென்ம குருவாக போகிறப்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்து வாரி போட்டுப்பாங்க, தேவையே இருக்காது. ஆனால் இவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இன்னொரு புதிதான கடன் வாங்குவாங்க. இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடனே இல்லாமல் இந்த வருஷம் இருக்க முடியுமான்னு கேட்டால் பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவரும் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தான். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விலாவரியாக பார்க்கணும். அந்த வரிசையில் முதல்ல மிதுன ராசிக்கு ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த குணத்தில் அடையாளப்படுத்திடலாம், இந்த ராசி தான் அப்படின்னு. ஸோ அந்த மிதுனத்துக்குடைய அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது என்னங்க சார்? மிதுன ராசிக்குரிய இயல்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகியல், அதாவது ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மிதுனத்துக்கு அதிகமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா புதனுடைய அந்த புதனுடைய ஆர்வம் இவங்க ராசிக்கு இயல்பாகவே இருக்கிறதுனால எதை பார்த்தாலுமே ஒரு கலைநுட்பத்தோடு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு அதிகமாக இருக்கும். அதிகமான கலைகளில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க இசை வித்வானாக இருக்கலாம், இல்லை வீணை கலைஞர்களாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசைத்துறை அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மிதுன ராசிக்காரங்க அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் இந்த விஷயமாக தான் இருக்குது. இது அந்த கலை அப்படிங்கிறது இவங்களுடைய இயல்புலேயே இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த 2026 ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகுதுங்க சார்? 2026 மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் மற்றவங்க ப்ரெடிக்ஷனில் கொஞ்சம் முரண்பட இடம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் ஆஸ்ட்ராலஜி மட்டும் இல்லாமல் நம்ம மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியும் சேர்த்து பார்க்குறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு 70% மேலே நன்மைகள் கன்சாலிடேட்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் ப்ளஸ் கைரான் இந்த ரெண்டருடைய கன்ஜெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான நன்மைகளை கொடுக்க போகுது. அது எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் வழியில் ஏதேனும் சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறிடும். அதே மாதிரி பூர்வீக இடம் அப்படிங்கிறது நெப்டியூனோட கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டர்னல் ப்ராப்பர்ட்டியும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அப்பா வழி சொத்துக்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பூர்வீக இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக மிதுனத்துக்கு இந்த ஆண்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய வரவு, குரு போயிட்டு வந்தாலும் மிதுனத்துக்குள்ளே இருக்க தான் போகிறாரு. அப்போ குரு இருக்கக்கூடிய விஷயங்களில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார். பொதுவாக புதனோட வீட்டுக்கு போகக்கூடிய குரு தெளிவில்லாமல் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அவர் தெளிவில்லாமல் இருந்தாலும் கூட இவங்களுக்கு தெளிவு கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் விதியாகவே அமையுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 10, 11, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கான்சிக்வெண்ட்டான ஹவுசஸ் இயங்க போகக்கூடிய ஒரு காலகட்டம். 10ல் பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கிறாப்புல ஒரு தொழில் அப்படின்ற விஷயத்தில் இவங்களுக்கான இருந்த தேக்க நிலையெல்லாம் கொஞ்சம் மாறப்போகுது. ஏன்னா அவர் மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு பெருசாக என்ன பண்ண மாட்டார்னா அன்ஃபேவரான விஷயங்களை பண்ண மாட்டார். அதனால் இயல்பாக மாறப்போகுது. 11ல் நெப்டியூன் ப்ளஸ் கைரானுடைய கன்ஜெக்ஷன் இவங்களுக்கு அபரிவிதமாக இருக்குது. 12ல் யுரேனஸ் இருக்கிறது பயங்கரமான விஷயம். யுரேனஸ் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு. அப்படி வரப்போ இவங்க ராசிக்கு 12 இருந்தால் செலவு கொடுக்குமே அப்படின்னு யோசிச்சா செலவு கொடுக்காம யுரேனஸ் என்ன பண்ணுது? ஏன்னா யுரேனஸ் ஈகிள் பேட்சில் இருக்குது. ஈகிள் பேட்ச் அப்படின்னு எடுத்திங்கன்னா 0 to 16 டிகிரியில் இருக்கக்கூடியதான் ஈகிள் பேட்ச்னு சொல்லுவோம். ஈகிள் பேட்சில் இருக்கக்கூடிய யுரேனஸ் இவங்களுக்கும் பணத்தை கொடுக்கும். ரிஷபம் மட்டும் இல்லாமல் மிதுனத்துக்கும் பணத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. 10, 11, 12 அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்தானங்கள் இயங்குறதுனால வாழ்வினுடைய அடுத்த கட்ட முயற்சிகளில் மிதுனம் இறங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான ஓவரால் ப்ரெடிக்ஷனாக உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசி நேயர்களே, இந்த 2026 ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம், இல்லை இதை சேர்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்கன்னா அது எதுவாக இருக்கும்? மிதுன ராசிக்காரங்க 2026 எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கனவு இருக்கோ எல்லாத்தையும் விஷுவல் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷன் போர்ட் ரெடி பண்ணணும்.
இந்த டிசம்பருக்குள்ளேயே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது விஷன் போர்டுனா எப்படின்னா தன்னுடைய ட்ரீம் ஹவுஸு, ட்ரீம் ஜாப்பு எல்லாத்தையும் வந்து கனவான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷன் போர்டு யாருக்கு ரெடி பண்ணணும்னா இவங்க தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அடிக்கடி இவங்க எங்கே பார்க்குறாங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கணும். லைக் எப்படின்னா லவ் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த ஒரே போர்டில் கவர் பண்ணிடணும். அந்த மாதிரியான விஷயங்களா உங்களுடைய என்ன கனவு இருக்கோ அது அப்படியே வந்து அந்த போர்டில் வந்து ரெப்ரசன்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை டெய்லியும் பார்க்குற இடத்துல மாட்டிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டே வர வர நீங்கள் எதெல்லாம் கனவு கண்டீங்களோ அதெல்லாம் வந்து இந்த தரையில் நடக்கிறதெல்லாம் திரையில் வருது அப்படிங்கிற மாதிரி திரையில் இருக்கிறதெல்லாம் தரையில் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். விஷன் போர்ட் ரெடி பண்ணிக்கோங்க. மிதுன ராசினியர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும், இல்லை ஒரு சில உறவுகளிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம் பயப்படணும் சார்? மிதுனம் வந்து 2026 முக்கியமாக உறவுகள் கிட்ட அப்படிங்கிறப்ப தாய்மாமன் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து வரும் அப்படின்னு சொல்கிறப்பயே தாய் வழியான சொத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அங்கே தகராறு எங்கே வரும்னா தாய்மாமன் வழியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் லைஃப் பார்ட்னர்கிட்ட சில விஷயங்களில் முன்னுக்கு பின்னாக முரண்கள் வராமல் சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா தாய்மாமன் அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர், இந்த 2 விஷயத்துலையும் கவனமாக இருந்துட்டாலே மிதுனம் இந்த வருஷம் தப்பிச்சுக்கும். மிதுன ராசினியர்கள் இந்த 2026 ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மிதுனத்துக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அந்த 10, 11, 12 அப்படிங்கிற ஸ்தானங்கள் இயங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. அதனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். தங்கம் நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிதுனத்துக்கு உண்டு. உடனே கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, என்னங்க தங்க விலை எப்படி போய்கிட்டு இருக்கு, நாங்கள் எப்படி தங்கம்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிஜிட்டலாக கோல்டு வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜூபிட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய கோல்டு வந்து டிஜிட்டலாக சேர்க்கக்கூடிய ராசியாக மிதுன ராசி வந்து வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த விஷயத்தில். மிதுன ராசினியர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2026 எப்படி இருக்குங்க? மிதுன ராசிக்காரங்களுக்கு 2026 திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமான ஒரு பீரியடாக இருக்குது. அது குரு வந்து சிம்மத்துக்கு போகிறப்ப இவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடம் இவங்களுக்கு 2ஆம் இடமாக வந்து சிம்மத்தில் குரு போகிறப்ப குடும்பத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மா வழி சொந்தங்கள் வழியாக இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது வந்து மாமன் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் திருமணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஆண்டில் சாதகமாயிரும். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம். இந்த இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் உடனே உங்களுக்கு மாமா இருந்தாங்க அப்படின்னா மாமா உன் பொண்ணை கொடு மாமான்னு கேட்க வேண்டிய காலகட்டம் தான் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் நல்லாவே இருப்பாங்க. அதுலேயும் இந்த வருஷம் கைரன் வந்து ஃபேவராக இருக்கிறதுனால இவங்க அப்படி கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசினியர்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க சார்? மிதுன ராசிக்காரங்களுக்கு 2026 குழந்தை பாக்கியம் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வந்து இப்போ IVF இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு அப்படி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இயற்கை முறையான மருத்துவங்களை இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சாதகமாக இருக்கும். நீங்கள் மாடர்ன் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் பின்னாடி போகாமல் இயற்கையாகவே உணவு முறையிலும் அதே மாதிரி சில நாட்டு மருந்துகள் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான ஆண்டாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசினியர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? 2026 மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மெடிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் மொதல் விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஜென்ம குருவாக போகிறப்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்து வாரி போட்டுப்பாங்க, தேவையே இருக்காது. ஆனால் வந்து இவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பதட்டம் வராமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே செஞ்சிடலாம், உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். இல்லை என்னால் முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுனால நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது லெக் அண்ட் ஷோல்டர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய லெக்கும் சரி ஷோல்டர்ஸும் சரி இதில் அடிபடாமல் பார்த்துக்கணும். அதுவும் மிதுன ராசிக்காரங்களும் சரி இந்த கன்னி ராசிக்காரங்களும் சரி 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாகன மோகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் கன்னி ராசியும் தான் ரொம்ப அதிகமான வாகன மோகத்தில் இருப்பாங்க. தயவு செஞ்சு வாகனங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாலும் நிதானமாக போங்க. ரொம்ப ரேஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஷோல்டரும் லெக்கும் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்குது. மிதுன ராசினியர்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த 2026 எந்த துறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் கொடுக்கும்? மிதுன ராசிக்காரங்களுக்கு 2026 ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பொதுவாகவே மிதுன ராசி எப்போயுமே ஷேர் மார்க்கெட்டை தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மெர்க்யூரி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தான் ஷேருக்கான அதிபதியாக வருவார். அவருடைய டிரான்சிட் மாறுறப்ப தான் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா புதனுடைய மாற்றங்களால தான். இப்போ புதன் தான் இவங்களுடைய ராசி அதிபதி. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஷேர்ஸ் எந்த மாதிரி வாங்கலாம்னா எஜுகேஷன் ரிலேட்டடான ஷேர்ஸ் வந்து இவங்க வாங்கலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஓரியன்டான எஜுகேஷன் செக்டார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் நீங்கள் வாங்கி போடலாம். அது மட்டும் இல்லாமல் மெர்க்யூரியோடைய ஷேர் வந்து ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஜூன் வந்து பார்த்திங்கன்னா மெர்க்யூரியோடைய ஷேர் எல்லாம் தாறுமாறாக விலை ஏறும். அப்போ நீங்கள் இப்போவே வாங்கி போட்டிங்கன்னா உடனே லாபம் பார்த்துடலாம் மிதுன ராசிக்காரங்க இந்த விஷயத்தில். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த லோன் இஎம்ஐ பிரச்சனைகள்லாம் இந்த 2026 குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன், லோன், இஎம்ஐ இதெல்லாம் வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு புதிதான கடன் வந்து வாங்குவாங்க. இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டால், ஒரு கடன் அடைகிறப்ப இன்னொரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளே சில விஷயங்களை 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ அடுத்தவங்ககிட்ட வந்து வாங்கி வச்சுட்டு அதை வந்து சும்மாவாவது ஒரு கடனாக வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும். கடனே இல்லாமல் இந்த வருஷம் இருக்க முடியுமான்னு கேட்டால் மிதுனத்தால் முடியாது. இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் புதிய கடன் வருவதற்கான வாய்ப்புகளும் அதை விட அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கடனை முடிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்கட்டும், போகட்டும், அந்த கடனை முடிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி கடனே இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஒரு 10,000 ரூபாயாவது யார்ட்டையாவது வாங்கி வச்சுக்கோங்க, கடனாக வாங்கி வச்சுக்கோங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 என்னெல்லாம் பலன் தரப்போகுது அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கணும் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.